வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் 2014ஆம் ஆண்டு கலெக்டராக சகாயம் IAS இருந்தார். அவர் மதுரையில் நடந்த 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நடந்த கிரானைட் கொள்ளையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அவருக்கு சம்மன் கொடுத்தும் மதுரை மாவட்ட கோர்ட்டில் சாட்சியம் அளிக்க அவர் ஆஜராகவில்லை. என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, தமிழக அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது முறையற்றது, அதனால் ஆஜராகவில்லை என அரசு வக்கீலுக்கு சகாயம் கடிதம் எழுதியிருந்தார். இந்த சூழலில் கனிம வளம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் சாட்சியம் அளிக்க சகாயம் இன்றும் ஆஜராகவில்லை. அதிருப்தியடைந்த நீதிபதி லோகேஸ்வரன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் முன்னாள் IAS அதிகாரி சகாயத்திற்கு ஏன் பாதுகாப்பு வழங்கவில்லை என தமிழக அரசுக்கு காட்டமாக கேள்வி எழுப்பினார். உரிய பாதுகாப்பை வழங்காவிட்டால் அவருக்கு மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட நேரிடும். இதற்கு கோர்ட்டிற்கு அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதி எச்சரித்தார். அரசிடம் விளக்கம் கேட்டு வழக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை கலெக்டர் சங்கீதாவிடம் முன்னாள் கலெக்டர் சகாயத்திற்கு 24 மணி நேர பாதுகாப்பு வேண்டி டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கிரானைட் குவாரியில் 1,11,000 கோடி கிரானைட் முறைகேடு நடந்துள்ளது. இந்த முறைகேட்டின் விசாரணை ஆணையத்தின் தலைவராக சகாயம் இருந்தார். தற்போது அவருக்கு கொலை மிரட்டல்கள் வருவதாக தெரிகிறது. அவரது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே அவருக்கு 24 மணி நேர துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும் கனிம வளங்களை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய அதிகாரத்துக்கு சிறப்பாக பயன்படுத்தி அவர் அந்த டயத்தில் கிரானைட் குவாரிகளில் நடந்த பல்வேறு முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,11,000 கோடி மதிப்பிலான கிரானைட் வளங்கள் கொள்ளை போயிருக்க, அரசு சொத்து கொள்ளை போயிருக்கிறதா அவர் தன்னுடைய அறிக்கையில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு பல்வேறு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அது உயர்நீதிமன்றம் அவர் தலைமையில் வச்சு ஒரு கமிஷன் கூட போட்டு அது தொடர்பான அறிக்கைகளும் வெளியாகிருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் அந்த அறிக்கையெல்லாம் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் வெளியிடலை. ஆனால் இப்போ அவருக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பை சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு விலக்கி கொண்டிருக்கு. இது கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா இன்னைக்கு யாருக்கோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டோடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், கனிம வளங்களை பாதுகாக்கணும்னு நின்ற ஒரு IASக்கே இந்த பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. இது வன்மையான கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, சகாயம் அவர்களுடைய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யணும். அவருக்கு எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. 24 மணி நேரமும் அவருக்கு உயரிய பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அவர் எங்க போனாலும் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லாட்டி தொடர்ந்து மக்கள் நல இயக்கங்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த நிலைக்கு எங்களை ஆளாக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். மனுவை பெற்றுக்கொண்டு கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். தொடர்ந்து கலெக்டர் ஆபீஸ் முன்பு முன்னாள் கலெக்டர் சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி கோஷம் எழுப்பினர். திருச்சி காட்டூர் பகுதியில் அரசு ஆதிதிராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றனர். இந்த அரசு பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தொகுதியில் உள்ளது. இங்கு +1 மற்றும் +2 கல்வி திட்டம், தமிழ் வழி வரலாறு, ஆங்கில வழி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளிட்ட 5 பாடப்பிரிவின் கீழ் நடத்தப்பட்டது. போதிய இடவசதி மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறையால் 2023ஆம் கல்வியாண்டில் தமிழ் வழி வரலாறு பாடம் நீக்கப்பட்டது. 2024ஆம் கல்வியாண்டு முதல் ஆங்கில வழி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடமும் நீக்கப்பட்டது. அடுத்தடுத்து தமிழ் மற்றும் ஆங்கில வழி பாடங்கள் நீக்கப்பட்டு வருவதால் ஏழை மாணவிகள் +1 மற்றும் +2 கல்வியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவிகள் அதே பள்ளியில் வரலாறு, தமிழ் மற்றும் ஆங்கில வழி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிப்பை தொடர முடியவில்லை. மாணவிகள் நலன் கருதி நீக்கப்பட்ட பாடப்பிரிவுகளை பள்ளி கல்வித்துறை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கலெக்டரிடம் மனு கொடுத்தனர். அது அமைச்சர் தொகுதி, அமைச்சர் மகேஷ் தொகுதி பாகுத்தி காட்டூரில் பார்த்தோம்னாக்க அரசு ஆதிதிராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்குது. அதில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குரூப்பை காலி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னு கேட்டாக்கா பில்டிங் இல்லை, டீச்சர்ஸ் இல்லைன்னாங்க. இப்போ பில்டிங்க்கு வந்துருச்சு. இப்போ டீச்சர்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ ரெண்டுமே இயங்கிட்டு இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஒரு பொண்ணு இப்போ +1 வரைக்கும் அங்கே படித்து +2 அந்த குரூப் இல்லை, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் இல்லைனாக்கா அந்த அடுத்த +2க்கு எங்கே போவாங்க?
வேறு ஸ்கூலுக்கு தான் இருக்குது. பண வசதி இல்லைங்கிறதுனால தான் அரசு பள்ளியை தேடி வராங்க, பிள்ளைங்க படிக்க வருதுங்க. அதை விட்டுட்டு இப்போ என்ன இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லிட்டில் பிள்ளை போய் சேர்க்க முடியுமா, இல்லை தமிழ் மீடியத்தில் போய் சேர்க்க முடியுமா? அவங்க டீச்சர் ஹெச்எம் என்ன சொல்கிறாங்க, தமிழ் மீடியத்தில் போய் சேர்த்துருங்க அப்படின்றாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் 6ஆவதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு இப்போ +1 வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் மீடியம் போனால் படிக்க முடியுமா அந்த பிள்ளைங்களை? கடந்த அகாடமிக் இயரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த குரூப்பை காலி பண்ணி விட்டாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை காலி பண்ணி விட்டாங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களாம் என்ன ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிறது வழி இல்லாமல் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் மீடியத்தில் எப்படி புரியும் உங்களுக்கு? எல்லாத்தையும் வந்து இது மாதிரி படிக்க விடாமல் பண்ணிவிட்டாங்க. அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த தடவை இந்த அகாடமிகளையாவது அந்த நீக்கப்பட்ட 2 பாடப்பிரிவுகளையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். அரசுக்குரிய நடவடிக்கை எடுக்குன்னு நம்புகிறோம். இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்களா? இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து வரைக்கும் நம்ம மனு கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து அஃபீஷியலாக தான் சந்திச்சுட்டு இருக்கிறது, யாரையும் அரசியல் வந்து நம்ம வந்து சந்திக்கிறது கிடையாது. ரெண்டாவது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே இருக்காங்க பள்ளி மேலாண்மை குழுக்கு அவங்களுடைய மாமன்ற உறுப்பினர் தான் வராரு. அவரே ஸ்டெப் எடுத்து செய்யலாம், அவரும் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 குரூப் இல்லைங்க. தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு குரூப் இல்லை. வரலாறு குரூப்பு அதாவது ஹிஸ்ட்ரி, காமர்ஸு, அக்கௌண்டன்சி, இங்கிலீஷ், தமிழ் இது மாதிரி உள்ளது. இதில் ஏதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு இருக்குது. அதில் அது பார்த்திங்கனாக்கா தேர்ட் குரூப் இணையானது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் அதாவது சயின்ஸ் குரூப் எடுக்க முடியாத பிள்ளைங்க, படிக்க முடியாத பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் தான் சேர்ந்து படிக்குங்க. அவங்களுடைய அந்த கல்வியும் வந்து பதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால் 2 குரூப் இந்த அகாடமிகளை கொண்டு வரணும்னு தான் நம்மளோட கோரிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பைத்தூர் சாலையில் சிவில் சப்ளை குடோன் உள்ளது. இங்கிருந்து ரேஷன் கடைகள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூடங்களுக்கு அனுப்பப்படும் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவை தரம் குறைவாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து ஆத்தூர் அதிமுக எம்எல்ஏ ஜெயசங்கரன் சிவில் சப்ளை குடோனில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அரிசியை சாப்பிட்டு பார்த்தார். தரம் இல்லாத அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை அனுப்பக்கூடாது என ஊழியர்களை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது வட்ட வழங்கல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்.